ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க லாக் ஃபுட்டேஜ்ல எடுக்கிற வீடியோஸை எப்படி வந்து DaVinci Resolveல வந்து கலர் கரெக்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம வந்து லாக் ஃபுட்டேஜ்ல வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ வந்து ரொம்ப கிரேவா தெரியும். மெயினா அந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும். அந்த வீடியோல எந்த ஒரு கலருமே இருக்காது. அதே ஹைலைட், ஷேடோஸ், மிட் டோன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க நிறைய மூவிஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மூவிஸ் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கரெக்ஷன் ப்ராசஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது அந்த மூவிஸ் ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும். ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கலர் கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற டோன்ல வந்து அதை செட் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம பார்க்குற ஒவ்வொரு மூவியும் ஒவ்வொரு டோன்ல வந்து செட் பண்ணுவாங்க. அதோட ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி. அதே மாதிரி இந்த வீடியோஸ் ஃபிளாட்டா இருக்கனால இந்த வீடியோல மோர் டீடைல்ஸ் வந்து இருக்கும். நம்ம லாக்ல மெயினா எடுக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா இந்த டீடைலிங் தான். நம்மளால கலர் கிரேடிங் ப்ராசஸை இன்னும் என்ஹான்ஸ்டா பண்ண முடியும். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா வந்து லாக் ப்ரொஃபைல்ஸ்ல எடுக்கிறோம். ஸோ லாக் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா S-Log 2ல நீங்க எடுக்கலாம், S-Log 3ல எடுக்கலாம். பட் நீங்க எந்த ப்ரொஃபைல்ல சூஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த ப்ரொஃபைலை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க கேமரால S-Log 3 செட் பண்றீங்க. ஸோ அதே வந்து கலர் மோட்ல வந்து பாத்தீங்கன்னா S-Comet வைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த ப்ரொஃபைல் வைக்கிறீங்களோ அந்த ப்ரொஃபைலை ப்ராப்பரா ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் நீங்க வைக்கிற ப்ரொஃபைலை DaVinci Resolveல போட்டு கன்வெர்ட் பண்ண முடியும். இஃப் இன் கேஸ் நீங்க வந்து S-Log 2ல எடுத்துட்டு அதுல S-Log 3ல வந்து செட் பண்ணிட்டீங்க மாத்தி அப்படின்னா உங்க கலர் ப்ராசஸ் வந்து ப்ராப்பரா கன்வெர்ட் ஆகாது. ஸோ மாத்தி வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அப்போ உங்க ஃபுட்டேஜ் பார்க்க கொஞ்சம் பேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க என்ன ப்ரொஃபைல் எடுக்கிறீங்களோ அந்த ப்ரொஃபைலை வந்து அதுல செட் பண்ணுங்க. அதாவது எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல. ஸோ நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா DaVinci Resolveல வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட DaVinci Resolve சாஃப்ட்வேர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து நீங்க எடுத்த லாக் ஃபுட்டேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஃபுட்டேஜை நீங்க இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டைம்லைன்ல வந்து இந்த ஃபுட்டேஜை வந்து செட் பண்ணிக்கோங்க. டைம்லைன்ல உங்களோட ஃபுட்டேஜை செட் பண்ணதுக்கு அப்புறம் கலர் செக்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. ஸோ இந்த கலர் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த நோட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு நியூ நோட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் என் கீபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா Alt S வந்து ரெண்டு வாட்டி பிரஸ் பண்றேன். சீரியல் நோடோட ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா Alt S. ஸோ ஒரு நோடு வந்து பாத்தீங்கன்னா கலர் கன்வெர்ட்டுக்காக அண்ட் இன்னொரு நோடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா கலர் கரெக்ட் பண்றதுக்காக ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ்க்காக. ஸோ சென்டரா இருக்க இந்த நோட வந்து விட்டுட்டு லாஸ்டா இருக்க நோட வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த நோட்ல தான் வந்து நான் கலர் ப்ராசஸ் பண்ண போறேன். ஸோ எப்பவுமே இந்த கலர் கன்வெர்ட் நோடு வந்து லாஸ்ட்ல தான் இருக்கணும். இன் பிட்வீன்ல தான் உங்களோட எல்லா நோட்ஸ்மே நீங்க ஒர்க் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் பேலன்ஸ் ஆகட்டும், நீங்க பண்ற கர்வா இருக்கட்டும், அந்த நீங்க போடக்கூடிய கலர் டோன்ஸ் இது எல்லாமே இந்த இன் பிட்வீன்ல தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த லாஸ்ட்ல இருக்க இந்த நோட வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சர்ச்ல போயிட்டு கலர் ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த ஃபைல் வரும். ஸோ இந்த ஃபைல் அப்படியே நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்ணி அந்த நோட்ல போடணும். ஸோ ஒன்ஸ் நீங்க போட்டதுக்கு அப்புறம் ஸோ இதுல ஃபர்ஸ்டா இருக்க இந்த ஆப்ஷன்ல நீங்க கேமரால என்ன கலர் மோட்ல வந்து செட் பண்ணீங்களோ எக்ஸாம்பிளுக்கு S-Comet இல்ல S-Comet 3.cine. ஸோ அதே சேம் கலர் மோட வந்து இதுலயும் செட் பண்ணணும். ஸோ செகண்டா இருக்க இன்புட் காமா ஆப்ஷன்ல நீங்க கேமரால என்ன லாக் ப்ரொஃபைல் எடுத்தீங்களோ அதை வந்து செட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு S-Log 2ல எடுத்தீங்களா இல்ல 3ல எடுத்தீங்களா அதை வந்து செட் பண்ணணும். தேர்டா இருக்க இந்த ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க Rec 709 வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் தென் ஃபோர்த் இருக்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா Rec 709 தான் இருக்கணும். இல்ல அப்படின்னா நீங்க சம்டைம்ஸ் வந்து காமா 2.4 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுல எது வேணாலும் இருக்கலாம். நீங்க Rec 709 வச்சாலும் ஓகே தான், இல்ல 2.4 வச்சாலும் ஓகே தான். ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. மேல இருக்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க செட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட லாக் ஃபுட்டேஜ் வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் இந்த லாக் ஃபுட்டேஜ் கன்வெர்ட் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் வந்து பிரசன்ட் ஆயிடும். அதாவது ஃபிளாட்டா இருக்காது. இப்போ உங்களோட வீடியோ இப்போ உங்க வீடியோல கொஞ்சம் கலர் தெரியும், கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. இதுக்கு இன் பிட்வீன்ல இருக்க இந்த நோட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கலர் கரெக்ட் பண்ண போறோம். இப்படி கலர் கரெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்டேஜ் ப்ராப்பரா வந்து கலர் கரெக்ஷன் ஆயிடும். ஸோ நான் வந்து ரொம்ப மினிமலான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இப்போ பண்ணி காட்ட போறேன். இன் பிட்வீன்ல உங்களுக்கு எந்த டோன் வேணாலும் நீங்க இந்த பிட்வீன்ல போட்டுக்கலாம். எந்த நோட்ஸ் வேணாலும் ஜஸ்ட் அந்த நோட கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழ இருக்க இந்த பேனல்ஸ்ல தான் நான் அட்ஜஸ்ட் பண்ண போறேன். லிஃப்ட் இருக்கும், காமா இருக்கும், கெயின் இருக்கும், லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்செட் இருக்கும். ஸோ லிஃப்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஷேடோஸ், காமா அப்படின்றது மிட் டோன், கெயின் அப்படின்றது ஹைலைட். ஸோ இது மூணுத்துலயும் இருக்க இந்த ஸ்லைடரை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னோட வீடியோக்கு ஏத்த மாதிரி. ஸோ இப்போ டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ், இது உங்களோட வீடியோக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து உங்க வீடியோல வந்து கான்ட்ராஸ்ட் இருக்காது. ஸோ அதனால நீங்க கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்க வீடியோக்கு எவ்வளவு டீடைல்ஸ் வேணுமோ அதையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து கலர் பூஸ்ட், உங்க வீடியோக்கு எவ்வளவு கலர் வேணுமோ அதை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். கர்வ்ஸும் நான் லைட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்க டிஃபரன்ஸ் நல்லாவே பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட்ல தான் உங்களோட வீடியோஸ் வந்து நீங்க ப்ராப்பரா வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க லாக் ஃபுட்டேஜ்ல எடுத்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி நீங்க ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ அவுட்புட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டர்ஸ்லாம் இந்த மெத்தட்ல தான் பண்றாங்க. ஸோ இதே மெத்தட்ஸை நீங்களும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.